Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி கர்த்தர் நம்மை மட்டுமாக அழைத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்தி நாம் அனைவரும் அவரை துதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய திருவிழத்தில் பங்கு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் இந்த நாளில் ஆண்டவருடைய தேவாலயத்திற்கு, ஆண்டவருடைய கூடாரத்திற்கு, ஆண்டவருடைய திருப்பலியில் நாம் அனைவரும் பங்கு கொள்ள கர்த்தர் நம்மை அழைத்ததற்காக நன்றியோடு அவரை நாம் துதித்து ஆராதித்து பாடுவோம். அதற்கு முன்பாக சாமுவேல் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி மலைகளில் உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். இந்த 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி மலைகளில் உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். மலைகளில் உயர்ந்த ஸ்தலங்கள் போன்று சில இடங்களை தேவன் உனக்கென்று வைத்திருக்கிறார் என்பதை நீ அறிவாயா? வாழ்வில் சில சமயங்களில் பள்ளத்தாக்குகளை நாம் சந்திக்க வேண்டியதாயிருக்கும். மலைகளில் உயர்ந்த ஸ்தானங்கள் உனக்குரியவை என்பதால் பள்ளத்தாக்குகள் நிரந்தரமானவை அல்ல. தேவன் உன் கால்களை பலப்படுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்தி உன்னை அவர் நியமித்திருக்கிற உயர் ஸ்தலங்களுக்கு கொண்டு செல்வாராக. அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய வழியில் நடப்போமானால் அவர் நம் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி நம்மை உயர்ந்த ஸ்தலங்களில் நம்மை நிறுத்த வைப்பவர் ஆண்டவர் ஒருவர் தாமே என்று இதனாலே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பாதையில் செல்ல கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கின்றார். அப்படியாக நாம் அனைவரும் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எனக்கென்று வைத்திருக்கிற அற்புதமான காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உமது சித்தம் மற்றும் திட்டங்களின் படியே அமைந்திருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் நாம் அனைவரும் ஆண்டவருடைய பாதையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வழிகளில் அவருடைய வழிகளில் நம்மை மான்களின் கால் போலாக்கி நம்மை உயர்ந்த ஸ்தலத்திற்கு உயர்த்திருக்கின்றார். நாம் அப்படியாக எந்த அளவிற்கு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம், அவரை நோக்கி நாம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று சிந்தித்து நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அப்படியாக இந்த நாளிலும் நாம் அனைவரும் ஆண்டவரை துதித்து உயர்த்தி பாடுவோமாக.
எப்படி வழி நடத்த போவார் என்றால் நீங்கள் அனைவரும் அவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து மண்டியிட்டு அவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கூப்பிட வேண்டும். அப்படியாகத்தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலடியாரை பற்றி 23ஆம் அதிகாரம் 9 நீங்கள் வாசித்து பாருங்கள். பவுலை பற்றிய உண்மையிலேயே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய 23ஆம் அதிகாரம் 9 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேயர் சமயத்தாரான வேத பாரகரில் சிலர் எழுந்து, இந்த மனுஷ சக்தி ஒரு பொல்லாங்கையும் காணோம், ஒரு ஆவி அல்லது ஒரு தேவ தூதர் இவனுடனே பேசினது உண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இஸ்ரவேலின் யூத மத கோட்பாடு மற்றும் மோசேயின் ஞான பிரமாணத்தில் கற்று தேர்ந்தவர்களே பரிசேயர் மற்றும் சதுசேயர் என்பவர்கள். பரிசேயர் ஆத்துமா அழியாத ஒன்றும் உயிர்த்தெழுதல் உண்டென்று
தேவ தூதர்கள் ஆவிகள் மற்றும் தெய்வீக நம்பிக்கை ஆகியவைகளையும் நம்பினவர்கள். பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். ஆனால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றவர்கள். மத்தேயு 22:23 வாசித்து பாருங்கள். தேவ தூதர்களிலும் பிசாசு சாத்தான் போன்ற காரியங்களிலும் நம்பிக்கை இல்லாதவர்கள். இவ்வுலக வாழ்வோடு திருப்தி கண்டவர்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தன்னோடு பேசியதாக பவுல் ஆலோசனை சங்கத்தாரிடம் தெரிவித்திருந்தார். அவர் கூறியதில் எந்த தவறும் இல்லை என்று பரிசேயர்கள் எண்ணினார்கள். ஒருவேளை ஒரு தூதனோ அல்லது ஒரு ஆவியோ பவுலிடம் பேசி இருக்கலாம் என்று அவர்கள் யோசித்தனர். அவர்களே தூதர்களும் ஆவிகளும் உண்டென நம்பினபடியால் பவுலின் கூற்றில் எந்த தவறும் இருந்ததாக அவர்களுக்கு புலப்படவில்லை. அவரிடம் கொள்ளாங்கு எதையும் கண்டறியவும் முடியவில்லை என்று கூறினார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆலோசனை சங்கத்தில் உள்ள பரிசேயர் பவுலின் சார்பாக அவனுக்கு ஆதரவாக பேசினார்கள். நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன் என்று கூறின ஒரு வாக்கியத்தின் நிமித்தம் எந்த குறுக்கு விசாரணையும் இல்லாமல் ஒரு பிரிவினர் பவுலுக்கு ஆதரவாக பேசி விடுவிக்க முயற்சி செய்தார்கள். முன்னோர்களின் பாரம்பரியத்தை பற்றியும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றியும் அவர்களுடைய மனிதருக்குள் குழப்பம் உண்டாயிற்று. பாரம்பரியத்திற்காக பவுலுக்கு பச்சாதாபம் காண்பித்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த குழப்பத்தில் பாரம்பரியமே அவர்களுடைய மனதில் உறுதியாய் நிலைத்திருந்தது. ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதர் பவுலுடனே பேசினது உண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். ஒரு சமயம் ஆலோசனை சங்கத்தார் அப்போஸ்தலரை விசாரித்த போது கமாலியேல் என்னும் பரிசேயன் இது போலவே ஆலோசனை சொல்லி இருந்தான். யூத தலைவர்கள் அப்போஸ்தலரை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடும்படி அறிவுரை கூறியிருந்தார்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்தானால் ஒழித்து போகும். தேவனால் உண்டாயிருந்ததனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது என்று ஞானமாக ஆலோசனை கொடுத்திருந்தார். தேவனுடனே போர் செய்கிறவர்களாக காணாதபடிக்கு பாருங்கள் என்றார். சுவிசேஷத்தின் வார்த்தை சத்தியமானது, வல்லமை உள்ளது, மேன்மையும் மகிமையும் உள்ளது. கர்த்தருடைய ஊழியர்கள் சுவிசேஷத்திற்கு சாட்சி சொல்லுவது போல சில சமயங்களில் சுவிசேஷத்திற்கு சத்துருக்களாக இருக்கிறவர்களும் கூட அதற்கு சாட்சி கூறுகிறார்கள். சுவிசேஷம் உண்மை என்று அறிக்கை செய்கிறார்கள். சுவிசேஷத்திற்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் பல சமயங்களில் சுவிசேஷத்தின் வல்லமைக்கும் அதிகாரத்திற்கும் அவர்களாகவே சாட்சி கொடுக்கிறார்கள். பரிசேயரின் கருத்தானது அவர்கள் சதுசேயருக்கு எதிராக இருந்த அளவுக்கு பவுலுக்கு ஆதரவாக இல்லை. ஆனபடியினால் கம்பீரம் நிறைந்த ஆலோசனை சங்கமானது மறுபடியும் கலகத்திற்கு உள்ளானது. ஒருவரும் சதுசேயர்கள் பவுலை கொலை வெறியுள்ள கண்களால் துளைத்துக் கொண்டிருந்தார்கள். மறுபுறம் பரிசேயர்கள் அவரை சதுசேயரிடமிருந்து பிரித்துக் கொண்டு போய்விடும்படியாக முயற்சி செய்தார்களாம். மூன்றாம் முறையாக ரோம ஜனாதிபதி பவுலின் உயிரை காக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதாயிற்று. இப்படியாக பவுலடிகளால் உண்மையிலே நாம் தெரிந்து கொள்வோம் என்றால் நாம் எந்த அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியாக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கும் இந்த உலகில் எவ்வளவோ கொடுமைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொன்றாக இந்த 1 தெசலோனிக்கேயர் 3:6-13 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். ஒரு கொடி நிலைத்து
அப்படியாக நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும். தெசலோனிக்கேயரின் விசுவாசத்தை குறித்து பவுல் தன்னுடன் ஊழியனாகிய தீமோத்தேயுவின் மூலம் கேள்விப்பட்டு ஆறுதல் அடைந்ததும் அல்லாமல் அவர்களுக்காக இரவும் பகலும் வேண்டுதல் செய்து ஜெபம் செய்து பிரார்த்தனை செய்து மன்றாடி அவர்களை நேரில் சென்று சந்திக்க வாஞ்சியாயிருந்தது. அவர்கள் மீது பவுலுக்கு இருந்த கரிசனை மற்றும் அன்பை வெளிப்படுத்துகிறது. நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க அனுதினமும் ஒவ்வொரு நாளும் தேவனோடு உள்ள ஆண்டவரோடு உள்ள நம் உறவை புதுப்பித்தல் அவசியம். ஜெபம் வேத தியானம், ஜெபம் வேத தியானம் மட்டுமல்ல, வேத புத்தகம், வேத வார்த்தைகள் மற்றும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் ஆகியவை புதுப்பிக்கப்படுவதற்கு மிகவும் தேவையானவை. ஆவியின் கனியின் 2 பண்புகளை இன்று நாம் தியானிப்பது நமது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பலன் கொடுக்கும். விசுவாசம், நம் ஆவிக்குரிய நங்கூரமே விசுவாசம் தான். விசுவாசத்தின் தெளிவான விளக்கம் எபிரேயர் 11:1 கூறப்பட்டுள்ளது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. கர்த்தருக்குள் நிலைத்திருக்க நம் விசுவாசம் அசைக்கப்படாதிருத்தல் அவசியம். நாம் விசுவாசித்தால் உறுதியாய் இருக்கும் போது பாடுகளோ உபத்திரவங்களோ நம்மை சூழ்ந்தாலும் நாம் கர்த்தரை விட்டு விலகுவதே இல்லை. ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவை அனுப்பி அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பதை அறிந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். தங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அறியாமல் போனாலும் தங்கள் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்ற விசுவாச வீரர்களை குறித்து எபிரேயர் 11 வாசியுங்கள். நம் வாழ்விலே தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்கள், கவலைகள், கண்ணீர்கள் மற்றும் பலவிதமான சோதனைகளை எதிர்கொள்ளும் போது நம் விசுவாசம் எப்படி உள்ளது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் யோபுவை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று யோபு கூறப்படுகிறார். அப்படியாக நாம் எந்த அளவிற்கு ஆண்டவரை நாம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பாருங்கள். இன்னொன்று அன்பு. இந்த அன்புள்ள மனிதர்கள் எவரும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். 1 யோவான் 4:7 வாசித்து பாருங்கள். தேவ அன்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அந்த அன்பை மற்றவர்களிடத்தில் காட்டாமல் இருக்க முடியாது. ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு மனிதனும் மற்றவர்களிடத்தில் நாம் காட்டாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் கொடுக்கும் அன்பு உண்மையானது. நாம் மனிதர்கள் செலுத்தும் அன்பு பொய்யானது, போலியானது. ஆகவே தான் நாம் முதலில் யாரிடத்தில் அன்பை செலுத்த வேண்டும்? நாம் ஆண்டவரிடத்தில் அன்பை செலுத்தும் பொழுது அவர் கொடுக்கும் அந்த அன்பு மனிதர்கள் மூலமாக உண்மையான அன்பை நாம் செலுத்த முடியும். அப்படியாகத்தான் யோபுவுடைய வாழ்க்கையில், அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் நாம் படிக்கும் பொழுது இப்படியாக நமக்கு வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் என்று இந்த அப்போஸ்தலரான பவுல் சொல்லியிருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ராஜரீக பிரமாணமும் நாம் நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழுமையாக அன்பு செலுத்தவும் நம்மை நேசிப்பது போல பிறரிடமும் அன்பு செலுத்தவும் வலியுறுத்துகிறது. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. கொரிந்தியர் 13:2 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலராகிய பவுல் இப்படியாக நமக்கு அறிக்கையிடுகிறார். நம்மை சந்திக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை நடைமுறையில் காட்டுகிறோமா? நாம் மனிதர்கள் மூலமாக செலுத்தும் அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அன்பை போல நடைமுறையில் காட்டிக் கொண்டிருக்கின்றோமா? ஆண்டவர் நம்மிடத்தில் எப்படி அன்பு செலுத்தினார்? ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்படியாக ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தாவே, எங்களின் விசுவாச ஓட்டத்தில் எங்கள் விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் அசையாத வழிக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி நிலைத்திருக்க அறிவுரிய வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது பாதத்தண்டையில்
சென்று அவருடைய இதயத்தில் பங்கு கொள்வோமாக. காலையில் பாடல்களாக பாடி அவரை நாம் சந்திப்போம். Peace.
இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்தோம். இவ்வாறு உடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாற்றுவதாக அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாளில் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களில் உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் நம் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாக, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவனே உலகருந்திய பின் மகிமை மிகுந்த எண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாக, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் அவருடைய திருவிழலில் அவருடைய திருவுடலில் ரத்தத்தையும் பங்கு கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய திருவிழலில் பங்கு கொள்வோமாக. கண்களை மூடி நாம் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. கிருபையுள்ள பரலோக பிதாவே, இன்று காலை நாங்கள் உம்மை சந்திக்க தயாராகும் போது உமது ஆவியால் எங்களை நிரப்பும். எங்கள் மத்தியில் உமது பிரசனத்திற்காகவும் உமது கிருபையின் வரத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் எங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும், நண்பர்களையும் அவர்களுடைய ஈவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்காக உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கும் யாவருக்காகவும் நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்கள் இருதயத்தின ஆழமான ஆசைகள் வலிமையும் நீர் அறிவீர். எங்களுக்கு எது சிறந்தது என்பதை நீர் அறிவீர். இந்த வேத தியானம், இந்த வேத வார்த்தைகள் மற்றும் ஜெபம் பணி குழுவில் உள்ள எல்லாரையும், எங்கள் அனைவரையும், ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு ஆறுதல் அளித்து உமது சித்தத்தின்படி எங்களை ஆரோக்கியமாக மீட்டு தரலும், பாதுகாத்து வழிகாட்டும். உம்முடைய கரங்கள் யாவரிடம் இருந்து எங்கள் எல்லா முயற்சிகளிலும் எங்களை நீர் வழி நடத்தும். அன்புள்ள கர்த்தாவே, எங்களிடமிருந்து கேட்க எப்பொழுதும் காத்துக் கொண்டிருப்பதற்காகவும் எல்லா நேரங்களிலும் எங்களின் ஜெபங்களை ஏற்றுக்கொள்வதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு நெருக்கடியின் மத்தியில் அல்லது குறுக்கு வழியில் மட்டுமே நாங்கள் உம்மிடம் வரக்கூடாது. அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கும் அப்போஸ்தலர்களைப் போல எல்லா உலக சோதனைகளில் இருந்தும் உபத்திரங்களில் இருந்தும் விடுதலைக்காக உம்மை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். உமது மகிமை
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வருவாரே நம் அனைவரும் தலைவணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த இறுதி ஜனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வருமட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர்